நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாருங்கள். வேண்டுகிறேன், சற்று சமாதானம் கொண்டு அனைவரும் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தெற்கு திசை பார்த்த ஆசனத்திலா? தெற்கு திசையில் அமர்வது மரண திசைக்கு சமம். இதை கூட இங்குள்ளவர்கள் அறிய மாட்டார்களா? ரிஷிகளே, என்னை பொறுத்தவரையிலும் அனைத்து திசையும் ஆண்டவன் வசிப்பிடம் என்றே உணர்கிறேன். அப்படி இருக்க ஆகாத திசை என்று ஒன்று இருக்கலாகுமா? எங்களை தாம் அவமதிக்க துணிந்து விட்டீர்களா ததீசி? ஆகையால் தான் எங்களை தெற்கு திசையில் அமர சொல்லி ஈசன் உயரமாக வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். எம்முடைய ஆசனம் வடக்கு நோக்கி இருக்கவில்லை என்றால் இப்போதே நாங்கள் சென்று விடுவோம். சிவசிவா, பொருங்கள் ரிஷி ததீசி. ரிஷிகளின் எண்ணத்தை நாம் ஈடேற்றுவோம். தெற்கு திசை நோக்கி நானே அமர்கிறேன். இப்பரீட்சையில் வெல்வது யார் என்பதை தீர்மானிப்பவர் எவர்? யாருக்கு அருகதை உள்ளது என்று எண்ணுகிறீர்களோ அவர்களை தாமே அழையுங்கள். நந்தியும் அறிவில் முந்தியவன் தான். நடக்கும் விவாதம் ஞானத்தை பொறுத்துள்ளதால் நாம் அனைவரும் ஞான தேவியான எங்கள் மாதா சரஸ்வதியை இதற்காக பிரார்த்திக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். தங்களுடைய வேதனையை நான் உணர்கிறேன். சத்தி இங்கிருந்து சென்று விட்டதால் இந்த அரண்மனையை கலை இழந்து விட்டது. ஒவ்வொரு மூலையிலும் அவளது ஞாபகங்கள் அடங்கி உள்ளது. எங்கு நோக்கினாலும் அவள்தான் தெரிகிறாள். ஆனால் அவள் மனதின் எண்ணம் ஈடேறியது என்ற ஒன்றுதான் அனைவருக்கும் நிம்மதி அளிக்கிறது தாயே. சதியின் வேதனைகள் எல்லாம் முடிவு பெற்றுவிட்டது. இனி அவள் நிம்மதியாக வாழ்வாள். ஈசன் நம் சதியை ஆனந்தமாக வாழ வைப்பார். அதை எண்ணி நான் வேதனை அடைகிறேன். பிரஜாபதியால் சதி அடையும் சுகத்தை காண இயலவில்லை. அது உண்மை இல்லை என்றால் பிறகு ஏன் தன் சகோதரர்களிடம் சிவனிடத்தில் சென்று அவர் ஆற்றலை சோதிக்க சொல்ல வேண்டும்? அவரின் எண்ணம் என்னவென்று என்னை தவிர வேறு யார் அறிவார்கள்? அவரது ஒரே லட்சியம் சிவனை அவமதிப்பது ஒன்றே ஆகும். தாயே, தாம் கவலை கொள்ள தேவையில்லை. சிவன் அனைத்தும் அறிந்தவர். அதுதான் பயத்தை ஏற்படுத்துகிறது. சிவனை பிரஜாபதி அடியோடு வெறுத்து விடக்கூடாது. அவர் தன் முயற்சியில் எல்லை மீறி விடக்கூடாது என்று எண்ணுகிறேன். அது ஒருவேளை நடந்துவிட்டால் அதன் விளைவு என்ன? நம்முடைய மகளின் நிலைமை என்ன? அதை கற்பனை செய்து கூட என்னால் காண இயலவில்லை. என்னால் முடியாது.
நடக்கும் அனைத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் அவசியம் இருக்கும். அனைத்தையும் நான் என் ஞான திருஷ்டியால் கண்டு கொண்டிருக்கிறேன். இன்று நடக்கும் இந்த பரீட்சையின் முடிவு என்னவாக இருக்கும்? முடிவை நாங்கள் அறிவோம் மாதா. 4வது வேதத்தை ஸ்தாபிக்க எண்ணும் சிவனது முயற்சி தோல்வியில் முடியும் தாயே. இருதரப்பு விவாதத்தையும் முழுமையாக கேட்காமல் முடிவெடுப்பது நியாயத்தின்படி தவறான செயலாகும் அல்லவா? ஆகையினால் தாம் தம்முடைய விவாதத்தை துவங்குங்கள். மகாதேவா, ஏதோ ஒரு கிரந்தத்தை தாம் இன்று வேதமாக அறிவுறுத்துவதற்கு முன்னால் எங்களுக்கு தாம் ஒன்றை உணர்த்துங்கள். வேதம் பற்றி உமக்கு என்ன தெரியும்? அதன் மகிமை அறிவீர்களா? தத்யேக்ஷணானோ மித்யா யஸ்து பாயோ ந புத்திதி ஏதம் விதி ந வேதே தஸ்மாது வேதஸ்ய வேததா. அதாவது குறிப்பிட்ட ஞானத்தின் மூலமாகவோ ஞானிகளின் மூலமாகவோ வேறு எவ்வழியிலும் கிடைக்காத ஞானத்தினை அனைவரும் வேதத்தின் மூலமாக பெறலாம் என்கிறது. வேதம்தான் ஞானத்தின் மூலமாகிறது. அனைத்தும் அதில் அடங்கும். வேத சாஸ்திராதி தத்வக்யோ யத்ர தத்ராக்ஷமேவச ஹேவ லோகே திருஷ்டன்ஸ் பிரம்ம பயாய கல்பதே. அதாவது வேத சாஸ்திரம் படித்தவர் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் எந்த லோகத்தில் அமர்ந்தே பிரம்ம லோகத்தை அடையலாம். அதுவே வேதத்தின் மகிமை. என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? வேதத்தில் ஓரிரு வரிகள் அறிந்திருந்தால் வேதத்தையே தாம் கரைத்து குடித்தவராகி விடுவீரா மகாதேவா? எங்கள் மனம் இதனால் குளிரவில்லை. தாம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். ஏன் தாம் அறிய மாட்டீரா? பிரம்மரின் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் மட்டும்தான் வேதங்களாக அறியப்படுகின்றன. பிரம்மருக்கு எத்தனை முகங்கள்? 4 முகங்கள். 4 முகங்கள் என்றால் எவ்வாறு வேதங்கள் 3 ஆகும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரம்மருக்கு எத்தனை முகங்கள்? 4 முகங்கள். 4 முகங்கள் என்றால் எவ்வாறு வேதங்கள் 3 ஆகும்? ரிஷி அதர்வணர் இயற்றிய இந்த கிரந்தமும் ஒரு வகையில் பிரம்மதேவர் வாயிலாக வெளிவந்ததுதான். பிரம்மதேவர் வாயிலாகவா? அதற்கு ஆதாரம் என்ன? ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் சிருஷ்டி புத்துயிர் பெறும். சிருஷ்டியை மீண்டும் உருவாக்கும் முன்னால் பிரம்மா அமைதி நிலையில் இருப்பார். அனைத்தையும் உருவாக்கும் கடமை அவருக்கு இருக்கும். அச்சமயத்தில் அனைத்து வேதமும் ஞானமும் பிரம்மதேவருக்குள்ளே புதைந்து கிடக்கும். புது யுகம் தோன்ற ஆரம்பித்தால் அந்த ஞானம் அனைத்தும் பிரம்மதேவர் வாயிலாக அகிலத்தில் வியாபிக்க துவங்கும். அந்த ஞானத்தை அடைந்து பலனடைபவர்கள் தேவர்களும் முனிவர்களும் திவ்ய திருஷ்டியை கொண்ட ரிஷிகளும் ஆவர். ஆனால் இந்த யுகம் தோன்றும் போது அவ்வாறு நடக்கவில்லை. பிரம்மாவின் வாயிலாக 4 வேதங்களும் வெளிப்படுகையில் ஹக்ரீவன் அனைத்தையும் தனக்கு சொந்தமாக்கினான். தேவர்கள் அசுரன் ஹக்ரீவனோடு போரிட்டு சாமவேதம், யஜுர்வேதம், ரிக்வேதத்தினை மீண்டும் பெற்றனர். ஆனால் யுத்தத்தில் தோல்வியுற்ற ஹக்ரீவன் என்னிடம் அபயம் தேடி வந்தான். ஹக்ரீவன் அசுரனாவான்.
ஆனால் அவன் வேதத்தை தனதாக்கியவன். நான் அவனுக்கு ஒரு வரமளித்தேன். இப்பிறவியில் வேதங்களை தனதாக்கிய புண்ணியத்தால் அவனது மறுஜென்மம் மந்திரங்களை கற்றறிந்த ரிஷி அதர்வணராக இருக்கும் என்றேன். அப்போது 4வது வேதத்தை அவர் இயற்றி இந்த உலகத்திற்கு தருவார் என்றேன். இன்று அதுபோலவே நடந்தது. நிச்சயம் இல்லை. ஒருவேளை இது உண்மையானால் எமது பிதா பிரம்மதேவர் இதை கூறியிருப்பார் அல்லவா? நாங்கள் இப்போதே பிரம்மதேவரை இவ்விடம் வரவழைக்கிறோம். அவர் இங்கு வந்தால்தான் தாம் எம் அனைவரையும் ஏமாற்றுவது அனைவருக்கும் விளங்கும். தங்கள் சந்தேகம் அவர் வந்தால்தான் விலகும் என்றால் எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. சிவன் மீது அபாண்டமாக பழிகூறி மாபாவம் செய்யாதீர்கள். ரிஷி அனல் இயற்றப்பட்ட கிரந்தமானது அதில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் என்னால் கூறப்பட்டதாகும். நிர்மல மனதோடு 4வது வேதத்தை ஏற்பது நல்லது. யஸ்யனி ஸ்வசிதம் வேதா யோ வேதேப்யோ அகிலம் ஜகத் நிர்மமே தமஹம் வந்தே வித்யாதீதம் மகேஸ்வரன். வேதத்தினை சுயநல எண்ணம் இல்லாது உற்பத்தி செய்தவர் தாம். சம்பூர்ண உலகத்தினை அனைவரும் தம் மூலமாகத்தான் அறிந்தார்கள். மோக மாயைக்கு அப்பாற்பட்டவர் தாம். தாம் அனைத்து கல்விகளுக்கும் மூல காரணமாவீர். மகாதேவரான தம்மை நான் வணங்குகிறேன். என் முடிவை நான் கூறிவிட்டேன். இன்னுமா தங்களுக்கு சந்தேகம்? எம்மை மன்னியுங்கள் பிரபு. நாங்கள் மாபெரும் தவறு இழைத்து விட்டோம். தாம் உண்மையை கூறினீர்கள். அகங்கார மனதோடு நாங்கள் ஞானத்தை அவமதித்தோம். ஆனால் தாமோ எங்கள் அகங்காரத்தை அழித்து எம்முடைய அகக்கண்ணை திறந்து வைத்தீர்கள். தாம் தட்சிண திசையில் அமர்ந்து ஞானம் அளித்தீர்கள். இன்று முதல் தம்மை நாங்கள் தட்சிணாமூர்த்தி என்ற பெயரில் ஆராதனை செய்வோம். அனந்த சிவ எம்மை மன்னியுங்கள் தேவி. சிவனை தாம் சுவீகரித்து உலகின் பெருமையை காத்துவிட்டீர்கள். அதர்வண வேதத்தை 4ஆம் வேதமாக மனமாற ஏற்றுக்கொள்கிறோம். இன்று தமக்கும் தேவி சதிக்கும் விவாகம் முடிந்துவிட்டது. ஆகையால் இப்போது தம்மிடம் நான் ஒரு திவ்ய வரத்தை வேண்டுகிறேன் பிரபு. என்ன வரம் தேவி? சிவனுக்கும் ஆதிசக்திக்கும் எதிர்காலத்தில் குழந்தை பிறந்தால் அதை முதலில் மடியில் தாலாட்டும் உரிமையை தாம் எனக்கு தர வேண்டும். வேண்டும் வரம் இதுவே பிரபு. ததாஸ்து. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா.
யார் இவன்? என்னுடைய உருவம் தரித்து என்னுடைய சிம்மாசனத்தில் அமரும் தைரியம் இவருக்கு எப்படி வந்தது? அதைத்தான் இப்போது நானும் வினவுகிறேன். உன்னோடு வந்திருக்கும் இவன் யார் அசுரனே? சந்தேக கண்ணோடு என்னை ஏன் பார்க்கிறான்? மூடனே, என்னிடம் சந்தேகம் கொண்டாயா? அசுரர் கரசரே, சித்ராசுரனா? தாம் தான் என்னை வரச் சொன்னீர்கள். ஆணையிடுங்கள், என்ன சேவை செய்ய வேண்டும்? சித்ராசுரா, சிவனுக்கும் சதிக்கும் விவாகம் முடிந்துவிட்டது. ஆனால் அவ்விருவரும் இணையக்கூடாது. அவர்கள் இணையாமல் நீதான் தடுக்க வேண்டும். இதை எவ்வாறு நிறைவேற்றுவதென்று நீ நன்றாக அறிவாய் என்று எண்ணுகிறேன். நன்கறிவேன், நான் நன்கறிவேன். சுப செய்தியோடு தம்மை விரைந்து வந்து காண்கிறேன். எவ்வாறு அமைதியாக இருக்க இயலும்? பிரம்மதேவரால் அங்கீகரிக்கப்பட்டது 3 வேதங்கள். அது 3ஆகத்தான் இருக்கும். அங்கீகரிக்கும் அருகதை சிவனுக்கு எங்கிருக்கிறது? இதைத்தானே தாங்கள் கூறியிருக்க வேண்டும். பிரம்மபுத்திரர்களே, மகா ஞானிகள் என்று பெயர் எடுத்தவர்கள் தக்ஷனின் சகோதரர்கள். ஆனால் தோல்வியுற்றி என்னை காண வந்திருக்கிறீர்கள். தோல்வியுற்றது யாரிடத்தில்? காபாலிகனிடத்தில். மகாதேவரின் ஞானத்தை எள்ளி நகையாடுவது நாம் செய்யும் மாபெரும் பாவமாகும். பிரஜாபதி, வேதங்களை கற்று அறிவதில் வேறுபாடுகள் உள்ளது என்பதை மகாதேவர் எமக்கு விளக்கிவிட்டார். அவருடைய அறிவிற்கும் ஞானத்திற்கும் முன்னால் நாம் அனைவரும் சிறு பாலகர்கள் என்று புரிந்து கொண்டோம். அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. தாங்கள் அனைவரும் பாலகர்கள் தான். என்றென்றும் பாலகர்களாக வாழ வேண்டியவர்கள் தான். நால்வருக்கும் நான் சாபமளிக்கின்றேன். பாலகர்களாக எங்களை மாற்றியதும் ஒரு விதத்தில் நல்லதுதான். வாழ்வுள்ள காலம் அனைத்தும் நாங்கள் ஞானத்தை பெறும் வழியில் சென்று கொண்டே இருப்போம். தாம் அளித்த சாபம் எமக்கு வரமாகிவிட்டது பிரஜாபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதி, நீ இப்போது சோர்வாக உள்ளாய். இனி உள்ள யாத்திரையை சற்று ஓய்வு எடுத்த பிறகு மேற்கொள்ளலாம். நந்தி, அருந்த நீர் எடுத்து வருவாயாக. வா. தேவி இப்போது வேகமாக எங்கு செல்கிறார்கள்? இல்லை, ஏதோ நடந்திருக்கிறது. மாதா, மாதா,
மாதா மாதா இது நந்தியின் குரலாயிற்றே. சுவாமி, சுவாமி, நந்தி ஏதோ சங்கடத்தில் இருப்பதாக தோன்றுகிறது. தாம் தான் சென்று அவரை ரட்சிக்க வேண்டும். கவலை கொள்ள தேவையில்லை சதி. தன்னை ரட்சித்துக் கொள்ளும் வழியை நந்தி நன்கு அறிவான். அவனை யாராலும் துன்புறுத்த இயலாது. யாரோ நம்மை பிரமையில் ஆழ்த்துகிறார்கள். இல்லை சுவாமி, தாமே சென்று நந்தியை ரட்சிக்க வேண்டும். என்னுடைய மனம் சஞ்சலம் கொண்டுள்ளது. ஆகட்டும் சதி. ஆனால் நான் திரும்பி வரும் வரை நீ இவ்விடம் விட்டு விலகக்கூடாது. சதி, என்னவாயிற்று சுவாமி? உங்களுடன் நந்தி ஏன் வரவில்லை? சதி,